முத்து தான் வளவள கொலான்னு பேசிகிட்டே இருக்காரு. நீ யார் ஐயா சொன்னது? இந்த அருண் பேசுகிறத சத்தியமாக கேட்க முடியல. சத்தியமாக இன்றைக்கி நான் சௌந்தர்யா பேசுகிறத உண்மையிலே அப்ரிஷியேட் பண்ணுறேன். அருண் ஒரு வாட்டி பேசும்போது தயவுசெய்து எக்ஸாம்பிள் சொல்லாதீங்க, இங்கே நடக்கிறத பேசுங்க, இங்கே நடக்கிறத பேசுங்க அப்படின்னு சொல்கிறாங்க. உண்மையிலே எல்லாத்துக்கும் ஒரு எக்ஸாம்பிள் சொல்லி சாவடிக்கிறாரு. வேறு ரஞ்சித் சார் பேசாமல் உட்காந்து டீம் பிரிச்சுட்டு இருந்தார். அவர் கிச்சனுக்கு வந்துட்டு ஆள் கூட போடலாம் க்ளீனிங்க்கு ஆள் குறவா போதும்னு சொன்னதுக்கு அருணுக்கு ஒரு ஒப்பீனியன் வந்திருக்கு, கிச்சனுக்கு ஆள் கூட தேவை கிடையாதுன்னு. அதை சொல்ல ஆரம்பித்து பேசி அது ஒரு பெரிய டிபேட் ஆகி ரஞ்சித் சாருக்கு கண்ட்ரோலிங் பவர் இல்லைன்னு அவருக்கு வந்த 3 முட்டையில் ஒரு முட்டையை இப்போ தர்ஷிகா எடுத்துட்டாங்க. இந்த அருணோட பேச்சுனால தான் இன்றைக்கி ரஞ்சித் சார் வந்து ஒரு முட்டை இழந்தார் அப்படின்னு சொல்லணும். நீங்கள் வந்து இப்படி ஒரு கேப்டனாக இருந்துட்டு உங்களுக்கு ஒரு கண்ட்ரோலிங் பவர் இல்லை, இவ்வளோ தூரம் பேசிகிட்டே போகிறாங்க, நீங்கள் எக்ஸ்டெண்ட் பண்ணிகிட்டே போகிறீங்க, உங்களால் அவங்கள கண்ட்ரோல் பண்ண முடியலன்னு சொல்லிட்டு தர்ஷிகா ஒரு முட்டையை எடுத்துட்டாங்க. வந்த உடனே எடுத்துட்டாங்க. ஸோ எடுத்ததுக்கு அப்புறமா முத்துக்குமரன் என்ன சொல்கிறாருன்னா அது சப்போர்ட் பண்ணுறாரு. இப்போ தர்ஷிகா இந்த முட்டையை எடுக்கலைன்னா இன்னும் இது நீண்டு போயிட்டே இருக்கும். தர்ஷிகா முட்டை எடுத்தனால தான் இம்மட்டோடையாவது நிற்கிது, அதனால நான் அந்த முட்டையை எடுத்ததை நான் தர்ஷிகாவுக்கு சப்போர்ட் பண்ணுறேன் அப்படிங்கிற மாதிரி முத்துக்குமரன் சொல்கிறாரு. தீபக் வந்து ஒரு பாயிண்ட்டை அவர் ஒரு பாயிண்ட்ஸை வச்சுட்டே இருக்காரு. அதுக்கப்புறம் திரும்பவும் அருண் வந்து சொல்கிறாரு நான் இதுவுமே பேசவே மாட்டேன், இதான் லாஸ்ட் சான்ஸ்ன்னு சொல்லிட்டு திரும்ப ஒரு பாயிண்ட் வைக்கிறாரு. வச்சுட்டு போனவர் அதோடி போனாரான்னு பார்த்தா போகல. திரும்ப வராரு. வந்துட்டு என்ன சொல்கிறாருன்னா ஒரு சினிமான்னு இருந்தால் எல்லாருமே சேர்ந்தது தான் சினிமா, ஒரு லைட் மேன், கேமராமேன், டைரக்டர் அப்படி இப்படின்னு சொல்கிறாரு. சொல்லிவிட்டு அதே மாதிரி இந்த வீடுனா இது எல்லாமே நம்மளோட வீடு, குக்கிங் அது இது எல்லாம் சேர்ந்தது தான் இந்த வீடு அப்படின்ட்டு ஒரு எக்ஸாம்பிள் சொல்கிறாரு. உடனே சௌந்தர்யா சொல்கிறாங்க சும்மா இங்கே நடக்கிறத சொல்லுங்கள், எப்போ பார்த்தாலும் வேறு ஏதாவது ஒரு சினிமா அது இதுன்னு ஏதாவது ஒரு எக்ஸாம்பிள் எடுத்துகிட்டு வருது அப்படின்னு சொல்லிட்டு சௌந்தர்யா சொல்கிறாங்க. செம்ம காமெடியாக இருந்துச்சு. இந்த அருணோட வளவள கொல பேச்சுனால தான் பாவம் ரஞ்சித் சாருக்கு ஒரு முட்டை போச்சு. உடனே அதுக்கு அடுத்து அவர் சொல்கிறாரு நான் இங்கே வந்து ரைடர் கிடையாது, உங்கள் எல்லாரையும் வந்து அடித்து குச்சி வச்சு அடித்தா தொட பிஞ்சிரும், அந்த மாதிரி நான் பண்ணுறதுக்கு நான் இங்கே வரல அப்படின்னு சொல்லிட்டு ரஞ்சித் சொல்கிறாரு. அது வந்து கொஞ்சம் எல்லாரோட ஃபேஸும் சேஞ்ச் ஆகுது, இங்கே வந்து நான் சொல்ல தான் முடியும் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாரு. பட் அந்த ஃபேஸஸ் டோட்டலாக சேஞ்ச் ஆகுது. உடனே மஞ்சரி சொல்கிறாங்க இப்போ இது ரொம்ப ஓவராக போயிட்டுருக்கு, இப்போ எனக்கு அடுத்த முட்டையை எடுக்கணும்னு தோணுது, ஸோ இதை ஸ்டாப் பண்ணிடுங்க அப்படின்னு சொல்லிட்டு மஞ்சரி சொல்கிறாங்க. அநேகமாக இவர் அடுத்த முட்டை கூடி சீக்கிரம் இழந்துருவார் போல இருக்குது, அவரோட பேச்சு சரியா இல்லை. ஸோ உங்களோட கமெண்ட் சொல்லுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.